ஹலோ கைஸ், வெல்கம் டு பாயிண்ட் ரேட் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் பிடிசியோடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பிடிசி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 6 டேஸாக எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டம்ப்லே தான் இருக்குது. அது என்ன ரீசன் அப்படின்னு சொன்னால், முதல் ரீசன் வந்து எங்களுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஆல் டைம் ஹை ஒன்று வச்சு, அந்த ஆல் டைம் ஹைக்கு பிறகு வந்து எங்களுக்கு ஒரு கரெக்ஷன் ஒன்று எப்படியும் ஃபேஸ் பண்ணும். அதனால தான் இது வந்து எங்களுக்கு மார்க்கெட் டம்ப் ஆகுது. சரியா, அது வந்து முதல் ரீசனாக எடுக்கணும். ரெண்டாவது ரீசனாக எங்களுக்கு வந்து இங்கே டபுள் டாப் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. அப்போ இந்த டபுள் டாப் பேட்டர்னில் வந்து எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக நிற்கிற இந்த சப்போர்ட் வந்து 1,14,000 வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட். இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் தான் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகுது. அப்படி சப்போஸ் இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணதுன்னு சொன்னால் எங்களுடைய அடுத்த டார்கெட் வந்து $1,12,104 வரைக்கும் வரலாம். சரியா, $1,12,000 ஆல்மோஸ்ட் $1,12,100 வைக்கிறோம். $1,12,100 வரைக்கும் வந்து அங்கே இருந்து லிக்விடிட்டிஸை கிராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எனக்கு வந்து அதை விட்டு இன்னும் கீழே வரணும். இன்னும் கீழே வந்து எங்களுக்கு இங்கே இருக்கிற சரியா 1,10,800 1,10,700 $1,09,072 இருக்கிற எங்களுக்கு எங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப், இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக கீழே வரலாம். அப்போ இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். சப்போஸ் அந்த எஃப்இஜி கேப்பையும் ஃபில் பண்ணிவிட்டு மேலே மூவ் ஆகாமல் கீழே வருது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அடுத்தது வந்து இங்கே வரும் அப்படின்னு சொன்னால் இந்த எஃப்இஜி கேப். சரியா, இந்த எஃப்இஜி கேப் இருக்குது $1,05,174 இருந்து $1,03,302 வரைக்கும் எங்களுக்கு அடுத்த எஃப்இஜிஸ் இருக்குது. அப்போ அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகலாம். அப்படியும் இல்லை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு சொன்னால், எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். வீக்லி சார்ட்டில் ஃபில் பண்ணாத எஃப்இஜி அப்படின்னு சொன்னால் சரியா, முதலாவது எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த எஃப்இஜி. அப்போ இந்த எஃப்இஜி வந்து எங்களுக்கு மார்க்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு. சரியா, இப்போ இங்கே இருக்கிற எஃப்இஜி, இந்த எஃப்இஜியை வந்து வெயிட் பண்ணுங்க காட்டுறேன். இப்போ எங்களுக்கு இங்கே இருக்கிற இந்த சின்ன ஒரு எஃப்இஜி உண்டு. இப்போ அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற இந்த ப்ளூ கலர் ஜோன், இந்த டே சார்ட்டோட எஃப்இஜி இதை ஃபில் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஃபில் ஆகாத ஒரு எஃப்இஜி இருக்குது. அப்படின்னு சொல்லி பார்த்தா 92,962 இருந்து $86,437 வரைக்கும் எங்களுக்கு மார்க்கெட் வந்து இங்கே எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி மேலே மூவ் ஆகலாம். சரியா, ஆனால் இங்கே வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் இதில் வந்து எங்களுக்கு ஃபில் ஆகாத ஒரு சிஎம்இ இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு $92,580 $91,960 வந்து எங்களுக்கு ஒரு ஃபில் ஆகாத சிஎம்இ கேப்னு இருக்குது. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து நான் சொன்னது தானே அந்த எஃப்இஜி வந்து இங்கே பார்த்தோன்னு சொன்ன வேடம் வெயிட் பண்ணி காட்டுறேன். அந்த எஃப்இஜி பார்த்தோம்னு சொன்னால் நான் சொன்னது தான், இந்த பெரிய எஃப்இஜி தான். இந்த எஃப்இஜி வந்து இந்த எஃப்இஜி கேப் உள்ளுக்கு தான் எங்களுக்கு வந்து அந்த சிஎம்இ கேப் இருக்குது. அப்போ இந்த எஃப்இஜி கேப்பையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சிஎம்இ கேப்லையும் கொஞ்சம் சிஎம்இ கேப்பை ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு எஃப்இஜி கேப்பில் வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கணக்கு ஒன்று ஃபில் பண்ணிவிட்டு எங்களுக்கு அங்கே எங்களுக்கு இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னு சொன்னால், மார்க்கெட் திருப்பி நான் சொன்ன இடங்களில் ஹோல்ட் பண்ணால் அப்படி கீழே வருது அப்படின்னு சொன்னால் கீழே வந்து எங்களுக்கு இங்கே இருக்கிற சிஎம்இ கேப்
ப்ளஸ் எஃப்இஜி அப்போ ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த பாசிபிலிட்டிஸ் வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், எங்களுக்கு வந்து இந்த எஃப்இஜி இருக்குது தானே, இந்த எஃப்இஜிக்கு வந்துட்டு இங்கேருந்து ஹோல்ட் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட இருக்குது. இதெல்லாம் ஹோல்ட் பண்ணாமல் கீழே வருது அப்படின்னு சொன்னால்தான் எங்களுக்கு இங்கே வரைக்கும் வரும். சரியா, எங்களுக்கு 88,000 $90,000 $88,000 வரைக்கும் வரும் ஹோல்ட் பண்ணாமல் கீழே வந்துச்சுன்னு சொன்னால். சரி, அப்படி ஹோல்ட் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கேட்குற எங்களுடைய எஃப்இஜி வந்து இந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு இங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து சின்ன டைம் ஃப்ரேமில் உள்ள கரெக்ஷன்ஸ் மட்டும் தான். லார்ஜ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. இதெல்லாம் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் உள்ள சின்ன கரெக்ஷன்ஸ் தான். லார்ஜர் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கெல்லாம் ஸ்டில் புல்லிஷாக தான் இருக்குது. அப்போ எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி ப்ராபப்ளி எங்களுக்கு வந்து 1,10,700 1,09,072 அந்த ஜோனுக்கு வந்து அங்கேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் அனலைஸ் பண்ணி பர்ஃபெக்ட் ட்ரேட்ஸ் எடுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம்.